செயல்படும் கரணவர்களை வந்து சிறிது உதவி ஆற்றிக்கும்படி கேட்டுக் கொள்கின்றோம். கூடிய ஒவ்வொரு வாரங்களையும் கிடைக்கும். சில வேளைகளில் அடுத்த முறை எல்லாருக்கும் கிடைச்சாலும் கிடைக்கும், நல்குறிவாக்கும் இருக்கு. எனவே வருகிறது எல்லாருக்கும் நன்றிகளை நமஸ்காரங்களை திரும்பவும் சொல்லிக் கொண்டும் கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தவும். உழவு பெயர்ந்த பகுதியில் இருக்கக்குள்ள நீங்க மட்டும் இங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய பாக்கியசாலிகள், அதில் மாற்றிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த இறைவனுடைய அருட்கடாட்சம் இருக்கிறதாலதான் நீங்க மட்டும் தெரிவு செய்யப்பட்டு இங்க வந்திருக்கீங்க. ஏனோட வெளியே இருக்கீங்க, நீங்க மட்டும் இங்க வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு கொடுக்கணும் உங்களுக்கு இருந்திருக்கு. எனவே மீண்டும் மீண்டும் நம்பிக்கை குறிப்பிடுவார்கள். உங்களுக்கு என்ன இருந்தாலும் வேணுமோ கிடைக்கப்படும். சட்டங்கள் கிடைக்கப்படுவதுமாயிட்டால் நீங்க என்ன கவர்மெண்ட் கேட்கிறீங்களோ அதுதான் கிடைக்கும். நல்லது நினைங்க, நல்லது நடக்கும். சிம்பிளா இதுதான். நீங்க மற்றாக்களுக்கு செய்யாதையும் பரவாயில்லை, எனக்கு நல்லது நடக்க வேணும் என்று நினைச்சாலே போதும், அது நல்லதாக நடக்கும். நீங்க காலையில எழுதும் போது நல்லது நினைங்க, நல்லது நடக்கும். வெளியே இன்னொரு அரை மணி நேரம் தூங்குவான், ஒரு 10 நிமிஷம் படுத்து தொடங்கும் வந்தா அன்னைக்கு உள்ள படுத்துக்காம இருக்கு. அதை விட எழுந்தின உடனே பள்ளிக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அன்றைய நாள் தொடங்கிட்டாரும். ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் இருக்கிறீர்கள், ஒழுங்கின உடனே ஸ்கூலுக்கு ஓடுவோம்ன்றதை விட அம்மா இன்னும் சாப்பாடு தருவாதான் யோசிக்கும். எனவே அம்மா மாதிரி இருக்கிறீர்கள், சாப்பாடு தயார் பண்ணி கொடுக்க அப்பதான் ஸ்கூலுக்கு போய் பசியோட இருந்து பசி கழிக்கலாது. சாப்பாடு முக்கியம். எல்லாருக்கும் பசிக்குது. நன்றி. விளைவிக்கிறேன். சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இன்றைய கற்பதல் நிறுவனத்தின் முகாமையாளராக செயற்படும் இல்வாசாமி அவர்கள் வந்து நன்றி உரையை வழங்கி வைப்பார். நீ வந்து எனக்கு கை யாரோட இருக்கிறாய்? சரி விடு.